அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது நமது இந்திய விமானப்படையின் திறனை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளது. பிரான்ஸ் அதன் மிக சிறப்பான மிராஜ் 2005F போர் விமானங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய சலுகை வைத்துள்ளது. இந்த சலுகை இந்தியாவிற்கு பெரிய தீர்வாக மாறும் வாய்ப்புகள் உள்ளன நண்பர்களே. என்ன என்பதை முதல் செய்தியாக நம்ம விரிவாக பார்த்தரலாம். அதாவது மிராஜ் 2005F என்பது பிரான்சின் டசால்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு. 1980களில் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் உலகின் மிகச்சிறந்த பல்துறை போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது சமவெளி மற்றும் காற்றில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதன் வேகத்திலும் துல்லியத்திலும் மிக புகழ்பெற்றது. ஆனால் தற்போது பிரான்ஸ் இதை தொடர்ந்து பயன்படுத்துவதை நிறுத்தி புதிய ரஃபேல் போர் விமானங்களை அறிமுகம் செய்துள்ளது. இப்படி இருக்கையில் இந்தியாவுக்கு இது ஏன் முக்கியம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கான பதிலை பார்த்தால் இந்தியாவுக்கு மிராஜ் 2000 என்றாலே மிகவும் துல்லியமான மற்றும் நம்பகமான போர் விமானம். 1985இல் இந்தியா முதலாக மிராஜ் 2000ஐ வாங்கியது. இந்தியா இந்த விமானங்களை கார்கில் போரில் வெற்றிகரமாக பயன்படுத்தியது. 2019இல் பாலக்கோட் தாக்குதலுக்கும் மிராஜ் 2000 விமானங்கள் முக்கிய பங்காற்றின. இந்திய விமானப்படையில் ஏற்கனவே பல மிராஜ் 2000 விமானங்கள் உள்ளன. எனவே அதை மேலதிகமாக வளர்க்கவும் பராமரிக்கவும் இது முக்கியம். இந்தியாவுக்கு தற்போதைய நிலைமைகளில் சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் உள்ள சந்தர்ப்பங்களை கருத்தில் கொண்டு குறைந்த நேரத்தில் மற்றும் குறைந்த செலவில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது அவசியமாகிறது. பிரான்ஸ் தனது சேமிப்பில் உள்ள மிராஜ் 2005F விமானங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய முன்வந்துள்ளது. இந்த விமானங்கள் 15 to 20 ஆண்டுகள் சேவையில் நீடிக்கக்கூடியவை. பிரான்ஸ் இந்த விமானங்களை மேம்படுத்தி இந்தியாவுக்கு கொடுக்க வாய்ப்புள்ளது. இது இந்தியா போன்ற நாட்டுக்கு புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கான செலவை மிச்சப்படுத்தும். அந்த வகையில் இந்தியாவுக்கு இது குறைபாடுகளா என்ற கேள்விக்கான பதிலை பார்த்தால் இவை குறைந்த செலவிலும் பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் சில சவால்களும் உள்ளன. மிராஜ் 2005F இன்று பாருங்கள், இது ரஃபேல் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை ஒப்பிடும்போது பழமையானதுதான் நண்பர்களே. இந்த விமானங்களை பராமரிக்க இந்தியாவிற்கு கூடுதல் உபகரணங்கள் தேவைப்படும். அதே சமயம் இந்தியா எப்போதுமே நவீன போர் விமானங்களை வாங்கிறது தான் ஆர்வம் காட்டுவாங்க. அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த பழைய வகை என்பது ஒரு மாறுபட்ட முடிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த விமானங்களை வாங்குவது குறைந்த செலவில் விரைவான தீர்வாக இருக்கும். சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்க இந்தியா உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் இந்திய விமானப்படையின் எண்ணிக்கையும் திறனும் அதிகரிக்கும். ஆனால் இந்தியா இதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் என்பதை எல்லாமே கூடுதல் ஆராய்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் ஆற்றல் பாதுகாப்புக்கான புரட்சி. இதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தரலாம். அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமான முன்னேற்றமாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளன. இவை ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை. உலக நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தில் போட்டியிடும் நிலையில் இந்தியாவும் இதன் மூலம் ஒரு முன்னணி சக்தியாக உருவாகியுள்ளது. இந்த ஏவுகணைகள் இந்தியாவின் வர்த்தக வழித்தடங்களை பாதுகாக்க மட்டுமல்லாமல் அதன் ஆற்றல் வளங்களின் தொடர்ச்சியான சப்ளையையும் உறுதி செய்யும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது நண்பர்களே. முதல் விஷயமாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாகி உள்ளன. இவை அதிவேகத்தில், அதாவது ஒளியை விட 5 மடங்கு அல்லது அதற்கு மேல் நகரும். இதனால் எதிரியின் ரேடார்களை எளிதில் தவிர்க்க முடியும். குறிக்கோளை மிகவும் துல்லியமாக தாக்கும் திறனை கொண்டவை. இந்த தொழில்நுட்பம் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு மிகவும் தேவையானது. ஏனெனில் இன்று நம் கடல் எல்லைகளில் சீனாவின் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. இந்திய பெருங்கடல் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் வர்த்தக பொருட்களின் பரிமாற்றத்திற்கும் மிக முக்கியமானது. இந்தியாவின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி வளங்களின் பெரும் பகுதியும் இந்த கடல் வழித்தடங்கள் மூலமாகவே நடைபெறுகிறது. மலாக்கா நீரிணை உலகின் மிக முக்கிய வர்த்தக பாதைகளில் ஒன்று. இங்கே
எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் இந்தியாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எனப்படும் திட்டத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் பல வளங்களையும் கட்டுப்படுத்த முயல்கிறது. இதனால் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இந்தியாவை பலவீனமான நிலையில் இருந்து ஒரு வலிமையான நிலைக்கு மாற்றுகின்றன. எதிரியின் நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்தலாம். இந்தியா தனது எண்ணெய் கப்பல்களையும் ஆற்றல் பரிமாற்றங்களையும் முழுமையாக பாதுகாக்க முடியும். இவை எந்த நவீன ரேடார்களையும் துளைத்து தாக்க முடியும். அதனால் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க மிக சுலபமாக இருக்கும். இந்தியாவின் DRDO ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்குவதில் முன்னணி வகிக்கிறது. அக்னி 5 போன்ற ஏவுகணைகள் இந்தியாவின் வீரத்தை வெளிப்படுத்துகின்றன. புதிய துல்லியமான ஏவுகணைகள் தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொழில்நுட்பம் நமது பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பம் வர்த்தக வழித்தடங்களின் பாதுகாப்பிற்கும் ஆற்றல் சப்ளைகளின் தடையற்ற இயக்கத்திற்கும் மிக முக்கியம். இது நம் நாடு சர்வதேச அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த பங்குதாரராக வளர உதவும் நண்பர்களே. அடுத்த செய்தியாக, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களின் ஆட்சி காலம் என்பது இந்த மாதத்தோடு முடிகிறது நண்பர்களே. இப்படிப்பட்ட நிலையில்தான் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு ஜோ பைடன் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அதாவது ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வசதியாக இந்த ஒரு உத்தரவை இப்போ பைடன் அவர்கள் பிறப்பிச்சிருக்கதாக காணப்படுது. இத்தனை காலமாக பார்த்தோம்னா இந்த நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதியே இல்லாமல் தான் இருந்துருந்துச்சு. இதனால் ரஷ்யாவை கடுமையாக தாக்க முடியாமல் உக்ரைன் தவித்து வந்தது நண்பர்களே. இப்படிப்பட்ட நிலையில தான் உக்ரைன் இனி நீண்ட தூரத்திற்கு செல்லும் ஏவுகணைகளை இனி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பைடன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. ரஷ்யாவிற்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. அதே சமயம் இந்த ஒரு தகவல் என்பது தற்போதைக்கு பெரிய அளவிற்கு எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக போயிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதே சமயம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுடன் பேசி உக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும், இதுக்கு மேலே போரை அதிகரிக்க கூடாது, அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளதை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். நம்மளோட வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஃபோன் கால் சுமார் 15 நிமிஷம் நீடிச்சதாக சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு புறம் பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஜோ பைடன் அவர்கள் ரஷ்யாவை சீண்டும் விதமாக உக்ரைனுக்கு புதிய பவர் வழங்கியுள்ளார். நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு ஜோ பைடன் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வசதியாக இந்த ஒரு உத்தரவை ஜோ பைடன் அவர்கள் பிறப்பித்துள்ளார் என்பது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே சமயத்தில் இது ரஷ்யாவிற்கு மேலும் கோபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது நண்பர்களே. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளையும் தினமும் வீடியோவின் மூலமாக நான் உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.